நான் 3 படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய 5 காசு மூஞ்சின்னு சொன்னோன்னே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. பிரபு சாலமன் சாருடைய இந்த படத்துல இருந்து நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரை கூப்பிடலாம். வெற்றி இங்க வாங்க, வெற்றி இங்க வாங்க அப்படின்போம்ல. வெற்றியை நீங்க கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார் 2-3 வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா சார் அப்படின்னு. அப்படியா, சீனை தள்ளுங்க இங்கே சொல்லுங்க சார், ரெய்னா தள்ளுங்க சீனை இங்கேயும் சொல்லுங்க சார், எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார் அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னாரு. அது என்ன 175 176 ஏன் அது ஒன்னொன்னா ஏத்துறீங்க? 77 ஒரு 365 ஒரு 1000 நாள்ல ஓடாதா? தீவிரவாதி உங்களை கடத்தும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குப்பா, நல்ல சுகமா இருக்குப்பா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் சுமார் மூஞ்சி குமார் மட்டும் இல்லை, நான் வந்து தனுஷ் சாருடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்வேன். வணக்கம் சார். ஏன்னா நான் 3 படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய 5 காசு மூஞ்சின்னு சொன்னோன்னே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு எனக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்தாரு, ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் டப்பிங்கில் வந்து என்ன காஸ்லாவான்னு கேட்டோன்னே இல்லை மதரின்லாவா அப்படின்னு திருப்பி கேட்பேன். அதுக்கும் அவர் பரவாயில்ல சார் வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல நான் ரீனான்னு ஒரு பொண்ணு பேர் சொல்லியிருப்பேன் டப்பிங்கில், அவர் கட் பண்ணிட்டு யார் சார் ரீனா அப்படின்னாரு. என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார் 2-3 வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா சார் அப்படின்னு. அப்படியா, சீனை தள்ளுங்க இங்கே சொல்லுங்க சார், ரெய்னா தள்ளுங்க சீனை இங்கேயும் சொல்லுங்க சார், எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார் அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னாரு. ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு அது. எதுக்காக சொல்றேன்னா, அவர் ஹாலிவுட் ஸ்டார், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் இருக்காரு. இப்போ ஒரு கோ ஸ்டாருக்கு நம்ம போடுற டயலாக்கு ஒரு கோஸ்டாருக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்து தைரியம் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. எனக்கு அவ்வளோ அனுபவம் சினிமாவில் அனுபவம் கிடையாது. ஐம் ஸ்டில் நியூ டு தி சினிமா. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து தியாகு சாருக்கு நன்றி சொல்லணும். நான் என்னை வந்து சின்னி சார் வந்து தியாகு சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய வாட்டி என்னுடைய ஸ்டேஜ் ஷோவில் பார்த்துருக்காரு. பட் நான் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டிருக்கேன், பட் திஸ் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ தியாகு சார். அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சார், அவர் வந்து நீங்கள் பிரபு சாலமன் சொல்ல முடியாது, பிரபு இஸ் அ சோலோ மேன். அவர் வந்து எல்லாம் அவர் பண்ணிடுவார். ஐ மீன் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு 9 மணிக்குன்னு சொல்லியிருப்பாங்க, நாங்களும் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவோம். நாங்கள் தான் பூட்டியே திறந்து உள்ளே வருவோம், யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நானும் அதே ரேஞ்சு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா நான் வரும்போது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு. ஸோ இட் இஸ் வெரி வெல் பிளான். ஸோ அவருடைய சின்சியாரிட்டியும் தியாகு சாருடைய சின்சியாரிட்டியும் எனக்கு ரொம்ப தெரியுது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ நான் நடிக்கும் போது பிரபு சாருடைய இதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேக் வாங்குகிறோம், செகண்ட் ஒரு டேக் வாங்குகிறோம், தேர்ட் ஒரு டேக் வாங்குகிறோம், ஃபோர்த் வாங்குகிறோம், ஃபிஃப்த்து போதே 20-30 போது ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டேன், இந்த பக்கம் பின்னாடி ஏதாவது கதவு இருக்குதாங்கன்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டேன். இல்லை குச்சி ஓடிடலான்னு போகிறேன். அந்த அளவுக்கு ஒரு நம்ம கிட்ட இருந்து என்ன வரணுமோ அது வர்ற வரைக்கும் அவர் விடுறதே இல்லை. ஸோ என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ல வந்து பிரபு சாலமன் மூலிமா நான் வந்து ஒரு ஷேப் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெஃபினட்டாக திஸ் ஃபிலிம், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்ச நிறைய பேருக்கு இதில் வாழ்க்கை அடங்கியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை எல்லாருக்கும் தனுஷ் சார் மூலியமாகவும் பிரபு சார் மூலியமாகவும் கிடைக்கும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் க்ரூ, காஸ்டிங், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். பத்திரிகையாளர்கள், இணையதள நண்பர்கள், இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபு சாலமன் சார் கூட நான் பண்ணுற முதல் படம். பிரபு சாலமன் சாரை பற்றி முதல்ல இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இடத்த அங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி தாண்டும் போது காலுடைய அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த இடம் தாண்டி அந்த கால் நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ நான் யோசித்தேன், சரி இன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல், அப்படி ரவுண்டு சுற்றி அடிச்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நான் அப்படின்னு கால் தாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அந்த படப்பிடிப்பு, ஒரு நாள் கூட தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நம்ம கோவா சுற்றி பார்க்குற நிகழ்ச்சி எனக்கு கேன்சல் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம தனுஷ் சார்
தனுஷ் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா வரும்போது நம்ம தம்பிமாரெல்லாம் வந்து இளைய சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்குது கேட்குறது. நம்ம பிரபு சாலமன் சாருடைய இந்த படத்துல இருந்து ஆமாம் நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரை கூப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்ட எல்லா கதாபாத்திரங்களிலும் அப்படியே நிஜமாகவே வாழக்கூடிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கலைஞர் சகோதரர் தனுஷ் அவர்கள். அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். அப்புறம் நம்ம தியாகராஜன் சார் படப்பிடிப்பு தளத்திற்கு வரும்போது ரொம்ப அன்பாக கூப்பிட்டு பேசி, அதுலேயும் குறிப்பாக நம்ம மேனேஜர் நம்ம ராகுல் அவர்லாம் டெய்லி வந்து கூட உட்காந்து என்னாச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு கலைஞர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டீம். அதுலேயும் குறிப்பாக இமான் சார் இந்த வருஷம் எல்லாமே ஹிட்டு. அந்த ஹிட்டு வரிசையில் இந்த தொடரையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரபு சாலமன் சார்ட்ட சொல்லுவேன், கேமராமேன் அடிக்கடி சொல்லுவார், வெற்றி இங்கே வாங்க, வெற்றி இங்கே வாங்க அப்படின்பாப்புல. வெற்றியை நீங்கள் கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால் வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். கண்டிப்பாக தொடரி தமிழ் சினிமாவில் வந்து 175 நாட்கள் ஓடின படங்கள், அந்த வரிசையில் தொடரியும் 175 நாட்கள் ஓடுவதற்கு அது அதுனா 175 176 ஏன் அது ஒன்னொன்னா ஏத்துறீங்க? 78 ஒரு 365 ஒரு 1000 நாள்ல ஓடாதா? சரி, 365 நாட்கள் இந்த படம் ஓடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. போதுமான தேங்க்யூ அண்ணா. நன்றி. எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க கஷ்டப்பட்டார், டூப் எல்லாம் பண்ணார், நிறையா ஸ்டன்ஸ் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் அவ்வளோவா பெருசாக கஷ்டப்படல. கதை கேட்காம நான் எடுத்த முடிவை கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது. எனக்கு 2004 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேருந்து எனக்கு ஹைட்டில் வந்து தலை சுத்தம், கொஞ்சம் ஹைட்டில் நின்னா. ஸ்டன்சிவா சார் சொன்னார் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அந்த ஃபைட்டர்ஸ் எடுத்த ரிஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை, நான் 1% கூட பண்ணல. அந்த ஃபைட்டர்ஸ் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க, குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். சில விஷயம் சந்தோஷமாக இருந்தது, பல விஷயம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது.